ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான நல்ல வாய்ப்பினை கர்த்தர் அடியனுக்கு அருளின தயவுக்காக அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நேற்றைய தினத்திலே அதிகமான நேரங்கள் உங்களோடு கூட வார்த்தைகளை பேசிவிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அவ்வளவு நேரம் நான் எடுப்பதில்லை. சரியான நேரத்திலே என்னுடைய வார்த்தைகளை நான் சுருக்கிக் கொள்ள ஆசைப்படுகிறேன். எப்பொழுது நான் பிரசங்கத்தை முடிக்கிறேனோ அதுதான் சரியான நேரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வசனம் கிடைக்கக்கூடாத ஒரு கொடிய காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிறைய கதைகளை சொல்லி, சாட்சிகளை சொல்லி, பாடல்களை பாடி, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லாமல் போகிற அநேக கூட்டங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு நேரம் கர்த்தர் நமக்கு கொடுத்தாலும் தேவனுடைய வசனங்களிலே நாம் பேசிக்கொள்வோமையானால் அந்த வசனம் வெறுமையாக திரும்பாது. அந்த வசனம் நிச்சயமாய் உங்களிடத்திலே பலன் கொள்ளும், பலன் செய்யும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகையினாலே இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை நாம் திருப்புவோம். உங்களில் அநேகர் புதிய விசுவாச மக்களாக சமீப காலத்திலே ரட்சிப்பை அனுபவித்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு சபைக்கு வந்த மக்கள் அநேகர் இங்கே இருக்கிறீர்கள். சரியான மனம் திரும்புதல், சரியான ரட்சிப்பை நீங்கள் விளங்கி கொள்ளும்படிக்கு, ரட்சிப்பினுடைய மேன்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ளும்படிக்கு ஒரு சுவிசேஷம் கலந்த ஒரு தேவனுடைய செய்தியை உங்கள் மத்தியிலே வைக்கும்படி நான் ஏவப்படுகிறேன். ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு 5, 10, 15, 20, 25, 30 வருடங்கள் ஆகிவிட்டது என்று நீங்கள் சொன்னாலும் உங்கள் ரட்சிப்பு இன்றைக்கு உங்களிடத்திலே பலன் செய்கிறதா, உங்களுடைய மனம் திரும்புதல் சரியானதா என்பதை வசனத்தை முன்னிட்டு நாம் அதை அறிந்து கொள்ளும் பொழுது தேவனாகிய கர்த்தருக்கு பயனுள்ள பாத்திரங்களாக இந்த உலகத்திலே நாம் ஜீவிக்க முடியும். அதிகமான ஆசீர்வாதங்களை விட கர்த்தர் என்னை ரட்சித்த அந்த விதத்தை நான் அதிகமாக என் உள்ளத்திலே எண்ணி நான் சந்தோஷப்படுகிறவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நம்ம ஒவ்வொருவரும் அப்படித்தான் செய்ய வேண்டும். ரட்சிப்பு என்கிற அந்த ஒன்றிற்கு எதுவுமே ஈடு இணை கிடையாது. தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த விலையேறப்பெற்ற மனம் திரும்புதல், அந்த ரட்சிப்பின் அனுபவங்கள் நமக்குள்ள எப்பொழுதும் புதிதாகவே இருக்குமானால் கர்த்தர் நம்மை நிச்சயம் ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். கர்த்தருடைய புஸ்தகத்திலே ஒரு வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்மில் ஒருவர் வாசிக்க கேட்போம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு எழுதுகிறார். நிருபங்களிலே கலாத்திய புஸ்தகம்தான் பவுலால் முதல் எழுதப்பட்ட புஸ்தகம். பவுல் இந்த முதல் புஸ்தகத்திலே இயேசு சிலுவையிலே தூக்கப்பட்டு மரித்தார் என்று சபைக்கு செய்தியாக அவர் எழுதுகிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்த பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் அதை நேரடியாக கண்டாரா என்றால் இல்லை. இயேசு எருசலேமிலே கொல்கதாவிலே மரிக்கும் பொழுது இவர் தர்சு பட்டணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தேவ மனிதன், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை நேரடியாக இவர் தரிசிக்கவில்லை, காணவில்லை. என்றாலும் கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்தும்படி, துன்பப்படுத்தும்படி பிரதான ஆசாரியர்களிடத்திலே நிருபங்களை கேட்டு வாங்கி கடிதத்தை எடுத்துக்கொண்டு தமஸ்குவுக்கு அவர் போகிற வழியிலே அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலே பயங்கரமான ஒரு வெளிச்சத்தின் மத்தியிலே கிறிஸ்து இந்த சவுலை சந்திக்கிறார். சவுலை கிறிஸ்து சந்திக்கிற பொழுது
சிலுவையிலே தொங்கினது போல ஒரு தரிசனத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கண்டிருக்க கூடும். மத்திய வானத்திலே பிரகாசமான வெளிச்சம் சடிதியிலே உண்டான பொழுது அதிலே ஒருவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்தவரை, கிறிஸ்துவை இவன் தரிசித்து, ஆண்டவரே நீர் யார் என்று கேட்ட பொழுது அங்கிருந்து ஒரு சப்தம் வருகிறது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று ஆண்டவர் பதிலளித்தார். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 3 முதல் 8 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், வேத வாக்கியங்களின்படி இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் 12 அப்போஸ்தலர்களுக்கும் தரிசனமானார், யாக்கோபுக்கு தரிசனமானார். ஒரே வேளையிலே 500 பேருக்கும் அதிகமானவர்களுக்கு அவர் தரிசனமானார் என்று சொல்லிக் கொண்டு வரும் பொழுது பவுல் சொல்லுகிறார், எல்லாருக்கும் பின்